சிறைக்கு போயிட்டு வந்தால் நான் வந்து வேகத்தை குறைச்சிக்குவேண்ணா. 100 மீட்டருக்கு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறவன் சிறைக்கு போயிட்டு இருந்ததுக்கப்புறம் 200 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கேன். 20 ஆண்டு காலம் கரூரில் இருந்து பணியாற்றிய அந்த அனுபவங்கள், செயல்படுத்திய திட்டங்கள், கோவையில் ஏறத்தாழ 4 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து பணியாற்றிய செயல்பாடுகள், இந்த மக்களோடு 2.5 கலந்து பணியாற்றி இருக்கின்றேன். ஒரு படிக்கிற குழந்தை இறந்து நீங்கள் கணவரைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, பார்த்துட்டு நீங்கள் என்ன சிரிப்பீங்களா சார்? உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யார் தப்பு பண்ணாங்களோ, யார் ஓடி போனாங்களோ, யார் ஹாஸ்பிட்டலில் எட்டி கூட பார்க்காம இருந்தாங்களோ, யார் வந்து கரூரில் இறந்தவங்கள சென்னைக்கு வர வச்சு துக்கம் விசாரிச்சாங்களோ, அவங்ககிட்ட இது வரைக்கும் ஒரு கேள்வி கேட்டு பதில் வாங்கியிருப்பான். செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னாலே 10 ரூபா பாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உங்க பதில் என்ன? ரொம்ப யோகியம் எடப்பாடி பழனிசாமி. அவரை பற்றி நான் பேசணும்னா எனக்கெல்லாம் கூத்தூர் வரைக்கும் தெரியும். நானும் அங்கே இருந்தவங்க தான். அங்கே நடந்த கூத்தெல்லாம் எனக்கு தெரியும். அரவக்குறிச்சியில் என்னால் தோற்கடிக்கப்பட்ட நபர் அண்ணாமலை. 4 ஆடு தான் வச்சுருக்கேன், ஒன்றும் இல்லைன்னு சொன்னவர் எத்தனை கோடிக்கு வந்து சொத்து வாங்கினார், எத்தனை கோடிக்கு வந்து எத்தனை ஏக்கர் நிலம் வாங்கினார், இப்போ எத்தனை ஏக்கர் வந்து வீடு கட்டி இடம் வைக்கிறாரு, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுங்க? டிவிக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? எனக்கு இது வரைக்கும் ப்ரெஷர் இல்லை, சுகர் இல்லை, இதெல்லாம் வந்ததில்லை, இனியும் வராது. டென்ஷன் ஆனால் தானே இதெல்லாம் வரும். நான் வாழ்க்கையில் எப்பவும் டென்ஷன் ஆனதில்லை. கரூர் சம்பவம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா உங்களுடைய பொலிட்டிக்கல் கேரியரில் பார்க்கப்படுது, அது முன்னிறுத்தப்படுது, சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும். அதை நீங்கள் ஒரு பொலிட்டீஷியனாக எப்படி பார்க்குறீங்க? கரூர் சம்பவத்துக்கு முன்பு செந்தில் பாலாஜி, கரூர் சம்பவத்துக்கு பிறகு செந்தில் பாலாஜி, அப்படி எதுவும் பார்க்குறீங்க? எனக்கு ஒரு 2.5 லட்சம் வாக்காளர்னு வச்சுக்கோங்க சார். என்னோட தொகுதியில் ஒரு 2 லட்சம் வாக்கு பதிவாகுது. நான் ஒரு 1 லட்சம் வாக்கு வாங்குறேன். எனக்கு எதிர்முகாமில் இருக்கக்கூடியவங்க மற்ற கட்சிகள் நோட்டா எல்லாம் சேர்த்து ஒரு 1 லட்சம் வாக்கு. எனக்கு போட்ட 1 லட்சம் வாக்காளர்கள் வந்து என்ன நல்லவன்னு சொல்லுவாங்க. எனக்கு எதிராக போட்ட வாக்காளர்கள் 1 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்குறேன் சார். அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க கரூர் சம்பவம், நான் உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அங்கே உங்கள் பத்திரிகை இருந்துச்சு, அங்கே இருந்தாங்கல்ல, உங்கள் பத்திரிகை உட்பட எல்லாருமே இருந்தாங்க. அங்கே எல்லாம் அனைத்து தொலைக்காட்சியும் நேரலையில் ஒளிபரப்புனாங்க. யூடியூப் வரைக்கும் எல்லாமே அங்கே நேரலையில் பார்த்தாங்க. அப்போ அந்த சம்பவம் பார்த்தவங்க, அங்கே நடந்த சம்பவம் முழுமையாக அவங்களுக்கு தெரியும். என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு. 12 மணிக்கு வரேன்ட்டு 7 மணிக்கு வந்தது, 500 மீட்டருக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை போட்டு உள்ளே போனது, பேச ஆரம்பித்தோடனே வந்து நடந்த தள்ளு முள்ளுகள், அதுக்கு பிறகு தண்ணி பாட்டில் கேட்டது, ஆம்புலன்ஸை வர சொன்னது, இது எல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கரூர் சம்பவத்துக்கும் ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்துக்கும் என்ன சம்மந்தப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அங்க இருந்தீங்களா இல்லையான்னு தெரியல. உங்க நிறுவனத்தில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சம்பவங்கள் என்ன நடந்துச்சுன்னு முழுமையா தெரிஞ்சிருக்கும். நீங்க உங்களை சம்பந்தப்படுத்துறதுக்கோ இல்ல உங்க பெயர் வர்றதுக்கோ என்ன காரணமா இருக்கும்னு நீங்க யூகிக்கிறீங்க சார்? ஒரு விஷயம், 50 வயசு ஆச்சு, 30 வருஷம் பொது வாழ்வில் இருக்கேன், 20 வருஷம் எம்எல்ஏ பதவி நிறைவு பண்ணியிருக்கேன். அப்ப அரசியல் களத்துல மக்கள்கிட்ட சந்திச்சு வீழ்த்த முடியாதவங்க இது மாதிரி சமூக வலைத்தளங்களில் ஒரு அவதூறுகளை பரப்பி ஒரு அவப்பெயரை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அவப்பெயர் ஒரு நாள் அவங்களால எனக்கு எதிராக உருவாக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆள் நானும் இல்லை. இதுவரைக்கும் நான் தேர்தல் களத்திலேயோ பொது மேடையிலேயோ யாரையும் அநாகரிகமாக பேசுனது கிடையாது, பேச போகிற அவசியமும் கிடையாது. யாரையும் நான் ஒருமையில் பேசுனதும் கிடையாது, பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. நாகரிகமான அரசியல் செய்யணும்னு நினைக்கிறேன், மக்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கான வேலைகளை செய்யணும், சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் நல்ல பேரை உருவாக்கும். சில பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். முதலமைச்சரை பற்றி எப்படி பேசுகிறாங்க, எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கிறது. அதனால் அது மக்கள் சிந்திக்கிறாங்க சார், மக்கள் சீர்தூக்கி பார்க்குறாங்க, நாட்டு மக்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பிரதான எதிர்கட்சியான அதிமுக உங்க மேல கால்புல அப்படியான விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. புதுசா வந்திருக்க தாவேகா கூட செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் பண்ணணும், இல்ல அவர் மேல பழி சுமத்தணும் அப்படின்ற ஒரு தேவை உருவாயிருக்கும்னு நீங்க நம்புறீங்களா? நம்ம தப்பு பண்ண ஓடி போயிட்டான்னா அப்புறம் யார் மேலே பழி போடணும்ல? தப்பு பண்ண எவன் தப்பு பண்ணானா அவன் ஓடி போயிட்டான், அப்ப யார் மேலே பழி போடணும்ல சார்? ஒரு சம்பவம் நடக்குது, 41 பேர் வந்து உயிர் பழி போயிருக்கு, பல பேர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்காங்க. என் ஊர் மக்கள் சார், என்ன இது வந்து 20 வருஷமா நேசிச்சு எனக்கு வாக்களிச்சு என்னை ஒரு ஆளாக்கி அடையாளம் காட்டின ஊர் என் ஊர், என் மக்கள்.
அவங்களுக்கு ஒரு பாதிப்புனா நான் போய் நிக்காம யார் நிப்பா? யாரு கூட்டம் நடத்துனாங்களோ அவங்க நைட்டோட நைட்டா ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடி போயிட்டாங்க. நானும் அப்படி ஓடணுமான்னு கேட்குறேன். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்துல மக்கள் பாதிக்கிறாங்க. என் ஊர் மக்கள், எனக்கு வாக்களிக்கிற மக்கள், என்ன நேசிக்கிற மக்கள், நான் அவங்கள நேசிக்கிறேன். அப்போ நான் தானே முதல்ல போக முடியும். நான் தான் போய் அவங்களுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணேன். என்ன தேவைகள் இருந்தோ முழுசா நான் கூட இருந்து பார்த்தேன். அவங்களுக்கான உதவிகள் முழுசா நான் செஞ்சேன். கூட இருந்து எங்க முதலமைச்சர் வந்தாங்க, அன்பில் மகேஷ் அவர்கள் உடனே எல்லாரும். சார், அரசு நிர்வாகங்கிறது என்ன சார்? ஒரு பாதிப்பு ஏற்பட்டா முதல்ல போய் அரசு உதவி பண்ணணும். நான் ஒரு எம்எல்ஏவா போய் அங்க நின்று வேலை பார்க்குறேன், அவங்களுக்கான உதவிகள் செய்யணும். அதுக்கடுத்து அமைச்சர் பெருமக்கள் வர்றாங்க, துணை முதலமைச்சர் வர்றாங்க, முதலமைச்சர் வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்க. அப்ப அது எதிர்க்கட்சியும் வந்தாங்கல்ல. அந்த உணர்வை புரிஞ்சுக்க முடியுது சார். நீங்க அந்த இடத்துல சார், நான் இப்பயும் சொல்றேன் சார், ரொம்ப தெளிவா சொல்றேன். அதாவது நான் என்னுடைய மக்களுக்கு உதவி செய்வதை இது போன்ற கொச்சைப்படுத்தணும்னு ஒரு அரசியல் அயோக்கியர்கள் நினைச்சா, ஒரு அரசியல்வாதிகள் நினைச்சா, அவங்க என்னை இன்னும் 100 மடங்கு கூட நினைச்சிட்டு போயிட்டு எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் என் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுவேன். அதை பத்தி நான் ஒருபோதும் நான் வருத்தப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். கவலைப்படலைன்னு சொன்னீங்க. பட் ஆனா நீங்க அங்க போய் அழுததோ இல்ல கண்ணீர் விட்டதோ, அது ட்ரால் செய்யப்படும் போதோ சார், இல்ல இது விமர்சனத்துக்குள்ளாகும் போதோ அதை நீங்க எப்படி? இல்ல நான் கேட்கிறேன், ஒரு 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 படிக்கிற குழந்தை இறந்து நீங்க கணவரைக்கு எடுத்துட்டு போறாங்க, பார்த்துட்டு நீங்க சிரிப்பீங்களா சார்? உங்க மனசு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு 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 வருத்தமே வராதான்னு கேட்கிறேன் நான். எங்களுடைய ஒரு உணர்வுகளை, உணர்ச்சிகளை, நாங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை வெளிப்படுத்துறத கொச்சைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு ஒரு மட்ட ரகமான ஆட்களா இருப்பாங்க, எவ்வளவு ஒரு மோசமான ஆட்களா இருப்பாங்க. அந்த இடத்துல நின்று அவங்க அந்த இதுல எடுத்துட்டு போகும்போது அங்க பார்க்கும்போது எங்க மனசு எப்படி வலிச்சிருக்கும். இதற்கு முன்னாடி திமுக அமைச்சர்கள் இது மாதிரியான ஒரு சூழல்ல பார்த்தது இல்லையே, அதனால கூட அப்படி விமர்சிக்கலாமா? இது மாதிரி ஒரு சூழல் நடந்தது இல்லையே. ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு தமிழ்நாட்டுல விபத்து ஏற்பட்டிருக்கான்னு கேட்கிறேன். விபத்து ஏற்பட்டு நான் இது வரைக்கும் நான் எல்லாம் பத்திரிகையா இருக்கட்டும், தொலைக்காட்சிகளா இருக்கட்டும், எங்ககிட்ட வளைச்சு கேள்வி வைக்கிறீங்க. எவன் தப்பு பண்ணானா அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டது இல்லை. நீங்க இல்ல நான் கேட்கற கேள்விக்கு நீங்க சொல்லுங்க சார். எவன் தப்பு இந்த சம்பவத்தை நான் கேட்கிறேன். எங்க கிட்ட வளைச்சு கேட்கறீங்க. எங்க அமைச்சர்கள் நடந்துகிட்டதுக்கு விமர்சனம் வருதுன்னு கேள்வி கேட்கறீங்க. யாரு தப்பு பண்ணாங்களோ, யார் ஓடி போனாங்களோ, யார் ஹாஸ்பிட்டல் எட்டி கூட பார்க்காம இருந்தாங்களோ, யார் கரூர்ல இறந்தவங்கள சென்னைக்கு வர வச்சு துக்கம் விசாரிச்சாங்களோ, அவங்ககிட்ட இது வரைக்கும் ஒரு கேள்வி கேட்டு பதில் வாங்கியிருக்குமா? ஏங்க இப்படி நடந்துச்சுன்னு கேட்டிருக்குமா? ஏன் 7 மணி நேரம் லேட்டா வந்தீங்கன்னு கேட்டிருக்குமா? ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னு கேட்டிருக்குமா? ஏன் கூட்ட நெரிசல் ஏற்பட்டப்ப தண்ணி கேட்டப்ப கூட ஒரு தண்ணி பாட்டில தூக்கி போட்டீங்களே, ஆம்புலன்ஸ் நீங்களே வர சொன்னீங்களே மைக்கில், இது எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஏன் அந்த கூட்டத்தை கன்டினியூ பண்ணீங்கன்னு கேட்டீங்களா? ஏன் அது தொடர்ந்து பேசுனீங்கன்னு கேட்டீங்களா? எதுவுமே இல்லாம யாருமே தப்பு பண்ணனவன் யோகியன் ஆயிட்டான், தப்பு பண்ணவன் நல்லவன் ஆயிட்டாங்க. உதவி பண்ண போனவங்க மேல அவதூறு பரப்புனாங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லணுமா சார்? யாரோ 10 பேர் வேலை வெட்டி இல்லாம உட்காந்து ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் ஒரு பதிவை போடுறாங்க, அவதூறு பரப்புனாங்க. அதெல்லாம் கடந்து சார், ஒரு நாளைக்கு 100 விமர்சனம் வரும். 50 நல்லதா இருக்கும், 50 மோசமா இருக்கும். அந்த நல்லதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மோசமா வர்றதை பார்த்து நாங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கும் தெரியும், நாட்டுக்கும் தெரியும். டிவிகே பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஒரு புது கட்சி, இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கல. இந்த தேர்தல் களத்தில் சந்திச்சு வாங்கக்கூடிய வாக்குகளை பார்த்துட்டு நம்ம பேசுவோம். நிறைய புது கட்சிகள் வருது, நிறைய அதுக்கு முன்னாடி வந்த கட்சிகள் இருக்கு. அதெல்லாம் தேர்தல் களத்தில் பார்த்து மக்களை சந்திச்சு வாக்குகளை பெற்று பிறகுதான் அந்த கட்சியினுடைய நிலைகளை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியும். இப்போதைக்கு அதை பத்தி கருத்தே இல்லையா? நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவங்க பத்தி கருத்து சொல்றதே இது வரைக்கும் சொல்லலை, இனி சொல்ல போகவும் இல்லை. ஏன்னா டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி. சுயேட்சை கூட அப்படிதான் சொல்றாங்க சார். சுயேட்சை வேட்பாளர் நிற்கிறாருல்ல சார், அவர் கூட பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். மதியானம் பார்த்தோம், அவர் கூட அதான் சொல்லிட்டு இருக்காரு, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்ட்டு. எல்லாத்துக்கும் எதிர்கட்சி உட்பட எல்லாத்துக்கும் ஒரே போட்டி திமுக தான். அப்போ ஒரு இடத்துல திமுக இருக்கு, எல்லாரும் எதிர்த்து நிற்கிற இடத்துல இருக்காங்க. ஒருவேளை குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? நான் குறைச்சி யாரையுமே நான் ஒரு சுயேட்சை கூட நான் குறைச்சி மதிப்பிட மாட்டேன். நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில யாரையும் நான் குறைச்சி மதிப்பிட்டதே இல்லை. நான் என்னுடைய பலத்தை பார்க்கறத விட பலவீனத்தை பார்ப்பேன். ஒரு தேர்தல் களத்துல பிளஸ் இருக்கிறத விட மைனஸை பார்ப்பேன், என்னெல்லாம் மைனஸ் இருக்குன்ட்டு. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய யாரையும் நான் குறைச்சு மதிப்பிட்டு இது வரைக்கும் நான் அப்படி பார்த்ததில்லை, இனியும் பார்க்க மாட்டேன். டிவிகே வந்தது டிஎம்கேவுக்கு எந்த அளவுக்கு மைனஸ், எந்த அளவுக்கு பிளஸ்? எங்களுக்கு என்ன சார் மைனஸ்? எங்களுக்கு என்ன மைனஸ்ன்னு கேட்குறேன்.
அவங்க தான் நாங்க திமுக ஓட்டை வந்து பிரிக்க போறாங்க. இதெல்லாம் கற்பனை கதையில பேசுற வார்த்தை சார். கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பேசுற வார்த்தைகள் இது. நாங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு வங்கி இருக்கு. 24 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் என்ன செய்து வாங்கணுங்கிற இருக்கு. இந்த தேர்தல் நீங்க பொறுத்திருந்து பாருங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கணும்னு சொல்லிட்டு. அதனால எங்க ஓட்டு எங்ககிட்ட இருக்கு சார். எங்க முதலமைச்சர் இருக்கு எங்க ஓட்டு. எங்க மக்கள் வாக்களிக்க தயாரா இருக்காங்க. நீங்க பொறுத்திருந்து பாருங்க 2021 விட இந்த தேர்தலில் கூடுதலான வாக்கு சதவீதத்தை நாங்க பெறுவோம். நாங்க எப்படிப்பட்டவங்கிறது நல்லா தெரியும். அதனால விமர்சனத்தை அப்படி நீங்க கடந்து போறீங்க. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னாலே 10 ரூபா பாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ற ஒரு விமர்சனம் இப்போ வரையும் வைக்கப்படுது. இந்த தேர்தலில் முக்கியமான ஒரு அஸ்திரமாகவும் அதை பயன்படுத்துறாங்க. அதுக்கு உங்க பதில் என்ன? சரி, நான் கேட்குறேன், இதே இது போன அதிமுக ஆட்சியில் நடந்துச்சுல்ல, அப்போ அந்த 10 ரூபா யாருக்கு போச்சு? இதே தவறுகள் அதிமுக ஆட்சியில் நடந்துச்சுல்ல சார், அப்போ அந்த 10 ரூபா யாருக்கு போச்சு? எடப்பாடி பழனிசாமி போச்சா, தங்கமணிக்கு போச்சா? யார் வாங்கினாங்க சொல்லுங்க. யார் வாங்கினாங்கன்னு கேட்குறேன் நான். யாராவது டாஸ்மாகில் பணியாற்றக்கூடிய ஒரு சக ஊழியர் வந்து இது மாதிரி ஒரு தவறு இருக்குன்னு சொல்லினா பரவாயில்ல. எங்கேயோ ரோட்டில் போகிறவங்க ஒரு அரசியல் கட்சிக்காரங்க ஒரு செய்திகளை பரப்புறாங்கன்னா, இப்போ நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் சிலிண்டர் போடுறாங்க, 20-50 சேர்த்து வாங்குறாங்களா இல்லையா சார்? அந்த பணம் யார்? நிர்மலா சீதாராமனுக்கு போகுதா இல்லை மோடிக்கு போகுதா? யாரு இதையும் கம்பேர் பண்ண முடியுமா சார்? ஆமாம் சார். என்ன சார் அதில் வந்து பிரைவேட் ஏஜென்சி, இது வந்து கவர்மெண்ட். அந்த ஏஜென்சி யார் சார் கொடுக்குறான்? யார் கொடுக்குறான்னு கேட்குறேன். அந்த ஏஜென்சி யார் கண்ட்ரோல் பண்றான்னு கேட்குறேன். கவர்மெண்ட் தான். அப்புறம் அப்போ அதுல வந்து நீங்க நடக்கிறதெல்லாம் நியாயம். அவங்க வசூல் பண்றவங்க வந்து அவங்களுக்கு சேர்ந்தது. அதுல வந்து மினிஸ்டருக்கு ஒன்றும் தப்பு கிடையாது சார். நான் வசூல் பண்றது தவறு. நான் இன்னொரு செட்டப்ல வரேன் சார். உங்களுக்கு ஒரு நிறுவனம் இருக்கு, உங்களுக்கு ஒரு எம்டி இருக்காங்க. இப்போ எம்டி கீழே பணியாற்றக்கூடிய நிறைய இருக்காங்க. இப்போ இங்க இருக்கிற தம்பி இருக்காரு கேமராமேன், இவர் ஒரு தப்பு பண்ணா எம்டி பொறுப்பா வரான்னு கேட்குறேன். இந்த தம்பி ஒரு தப்பு பண்ணிடுறாரு, உங்க நிறுவனத்துல பணியாற்றக்கூடியவர். இந்த தம்பி பார்க்கக்கூடிய ஒரு தவற எம்டி மேல அந்த குற்றச்சாட்டு வைக்கலாமான்னு கேட்குறேன். எம்டி தான் அதுல காரணம் முழுக்க அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்குறேன். சொல்லுங்க. முடியாது அப்படி. அப்புறம் 20,000 பேர் பணியாற்றக்கூடிய ஒரு நிறுவனத்துல ஒரு 10 பேர் தப்பு பண்றாங்க, ஒரு 100 பேர் தப்பு பண்றாங்கன்னா நடவடிக்கை எடுக்காம இருந்தா நீங்க சொல்லக்கூடிய கருத்து உண்மை. நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. இப்ப நான் இந்த சட்டமன்றத்திலேயே பதில் சொன்னமே சார். எவ்வளவு பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம், எவ்வளவு வந்து இப்போ ரெக்கவரி பண்ணியிருக்கோம், போன ஆட்சியில் எவ்வளோ பேர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க, அவங்க எவ்வளோ ரெக்கவரி பண்ணாங்க, எல்லாமே தெளிவாக தானே சொல்லியிருக்கேன். நாங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வசதியாக அதை செய்திகளாக்கணுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறேன் நான். போன ஆட்சியில் அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா இந்த ஆட்சியில் அவங்க வந்து நடக்கிறத பற்றி அவங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு அருகதை இருக்குது. போன ஆட்சியில் நடந்தது இல்லை, அப்போ யார் வாங்கினாங்கன்னு அவங்க சொல்லிட்டு அதை சம்பந்தமாக பேசட்டும். கொடநாடு வழக்கு பற்றி சொன்னீங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசுறதுக்கு கொடநாடு வழக்கு பற்றி சொன்னீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் முதல்ல வந்து அந்த கேஸில் சம்மந்தப்பட்டவங்களை வந்து சிறையில் தள்ளுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வாக்குறுதி கொடுத்தீங்க. மெயினான விஷயமா இருந்துச்சு. அதை பற்றி எந்த நடவடிக்கையுமே இல்லையே. விசாரிச்சுட்டு இருக்காங்க சார். விசாரணை தான் போயிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், விசாரணை முடிக்கணும் இல்லை சார். விசாரணைங்கள பல ஆவணங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் முழுசாக எனக்கு தெரியாது, பட் எனக்கு வெளியில் வந்த செய்திகளை வந்து சொல்கிறேன், பத்திரிகைகளில் மற்ற செய்திகளை சொல்கிறேன். ஆவணங்கள் இருக்கா இல்லையான்னு தெரியாது, அது எந்த சூழலில் இருக்குன்னு தெரியாது, முழுமையாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. நான் இன்னும் கூட நான் கொஞ்சம் கேட்குறேன் சார். அதே வாக்குறுதியில் சில பேர் முன்னாள் அமைச்சர்கள் மேலே சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் விசாரித்து நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டு ஆளுநர்கிட்ட பல வருஷமாக பெண்டிங் இருக்கு. அது யாரும் பேசுறது இல்லை. ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தா இந்நேரம் நீதிமன்றத்துக்கு போய் பாதி கேஸ் முடிஞ்சிருக்கும், இறுதி கட்டத்தை எட்டியிருப்போம். இது வரைக்கும் ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்காம பெண்டிங் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப வசதியாக அதிமுக மறந்துட்டு ஆளுங்கட்சி மேலே மட்டும் குற்றச்சாட்டு சொல்லலாம், அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்லலாம், ஆளுங்கட்சி நிர்வாகி மேலே குற்றச்சாட்டு சொல்லலாங்கிறது ரொம்ப வசதியாக நினச்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எத்தனை பேர் முன்னாள் அமைச்சர்கள் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆளுநரை வச்சு அவங்க தப்பிச்சுக்கிட்டு அந்த கேஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாமல் நிறுத்தி வச்சிருக்காங்கிறது தெரியும். அவரை பற்றி நான் பேசணும்னா எனக்கெல்லாம் கூவத்தூர் வரைக்கும் தெரியும். நானும் அங்கேருந்து வந்தேன். அங்கே நடந்த கூத்தெல்லாம் எனக்கு தெரியும். நான் ரொம்ப பேசினாருன்னு வச்சுங்களேன், நான் வேற மாதிரி அப்புறம் பேச ஆரம்பிச்சிடுவேன். இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் நான் வந்து ரொம்ப நீங்க ஒரு பக்கம் இல்ல, நான் அப்படி சொல்ல, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நான் இருந்த இடத்த பத்தி விமர்சனம் பண்ணது எப்பவுமே கிடையாது, பண்ணக்கூடிய ஆளு நான் கிடையாது. ஒரு இடத்த கடந்து போயிடணும்னு நினைப்பேன் நான். ரொம்ப அளவுக்கு அதிகமா பேசுனா ஒரு 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 மனிதனுக்கு ஒரு தராதரம்னு இருக்கு. தரங்கட்ட வார்த்தைகளை பயன்படுத்தும் போதும் நீ கோயம்புத்தூர்ல வந்து பேசின வார்த்தைகள்லாம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகள்.
என்னை பற்றி விமர்சனம் பேச. நீ உண்மையாலுமே நீ ஒரு பெரிய தைரியசாலியாக இருந்தா அரசியல் களத்தில் நின்று எதிர்கொண்டு பாரு. அதை விட்டு உரிமையில பேசுறது, ரொம்ப தரைக்குறைவாக பேசுறது, ரொம்ப மோசமான வார்த்தைகள் பயன்படுத்துறது, இதெல்லாம் அதுலேயும் குறிப்பாக இந்த மேற்கு மண்டலத்தில் குறிப்பாக கோவை மக்கள்லாம் ஒருபோதும் அதை ரசிக்க மாட்டாங்க. எப்படி நம்ம நடந்துக்குங்கிறது பொறுத்தாருக்கு. மென்மையான மக்கள், ரொம்ப தன்மையான மக்கள், பாசமான மக்கள், இவங்கெல்லாம் ஒருபோதும் இந்த மாதிரி வார்த்தைகளை, இந்த மாதிரி கடுஞ்சொல்லாம் ஒருபோதும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் சார் எல்லாருமே இவ்வளவு டார்கெட் பண்றாங்க? என்ன எல்லாருமே எதிர்கட்சியினர் சொல்றாங்க, எல்லாமலை பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, டிவிகேல பேசுறாங்கன்னு எதிர்கட்சி வரிசையில் இருக்கவங்க எல்லாமே திமுகவுல நிறைய புள்ளிகள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க. நீ சொன்ன ஒரு நபர்கள்ல சில பேர் என்னை பத்தி பேசினாதான் அவங்களுடைய இருப்பை காட்ட முடியும். என்னை பத்தி பேசினாதான் நீங்க செய்தி போடுவீங்க, என்னை பத்தி பேசினாதான் பல பேர் செய்தி போடுவாங்க. அந்த மாதிரி சூழலுக்கு இப்போ அவங்களாம் தள்ளப்பட்டாங்க. அதனால அவங்களுக்கு அரசியல் இருப்பை காட்டணும், அதுக்கு எதை பேசினா சரியா இருக்கும்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க, பேசிட்டு போறாங்க. நான் அதை பத்தி ஒன்றும் வருத்தப்படலையே, நான் அதை பத்தி ஒன்றும் கவலைப்படலையே. எதுக்கு நான் வருத்தப்படணும் சார்? நான் நேர்மையா இருக்கேன், நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்றேன். நான் ஏன் இன்னொருத்தருடைய விமர்சனங்களை பற்றி நான் காது கொடுத்து கேட்டு அது சமமா நான் யோசிக்கணும்? நேர்மையா இருக்கேன்னு சொல்றீங்க, 400 நாட்களுக்கு மேல சிறையில இருந்திருக்கீங்க, அந்த விஷயங்கள் எடுத்து பேசுறாங்க. நான் இப்போ உங்க மூலியமா கேட்குறேன், அந்த 400 நாட்கள் நான் சிறையில் இருந்த காலத்தில் அந்த வழக்கு போட்டது எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் கூர்க்கில் இருந்தோம் 18 எம்எல்ஏ. அப்போ அந்த காலகட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நாங்கள் ஆளுநர்கிட்ட மனு கொடுத்தோங்கிற ஒரே காரணத்துக்காக முடிஞ்சு போன ஒரு வழக்கை கம்ப்ளைண்ட்ல என் பேர் இல்லை, எஃப்ஐஆர்ல என் பேர் இல்லை, சார்ஜில் என் பேர் இல்லை, எந்த இடங்களையும் என் பேர் இல்லாத இடங்கள்ல நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ண வச்சு அந்த வழக்கு மறு விசாரணைக்கு உத்தரவு வாங்கி அந்த மறு விசாரணையுடைய உத்தரவு அடிப்படையில் 12 பேர் ஏற்கனவே அதில் வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க, என்னை சேர்த்துருந்தா 13 சேர்த்தணும். ஆனால் என்னை 1ஆம் முறை சேர்த்தினாரு. சேர்த்த நபர் ரொம்ப அரசியல் ஞானி, அரசியல் ரொம்ப தெளிவான அரசியல் செய்யக்கூடியவர், அன்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி. ரொம்ப யோகியம் எடப்பாடி பழனிசாமி. ஒரு அரசாங்கத்தை பயன்படுத்தி ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுட்டு ஏதோ நான் ஏதோ தண்டனை பெற்று நான் 400 நாட்கள் சிறையில் இருந்துட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. வழக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கு, நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு, நீதிமன்றம் தீர்ப்பு வரும். ஒரு யாராவது ஒருத்தர் எத்தனை வழக்கு, அப்பனா யார் மேலே கேஸ் இல்லையான்னு கேட்குறேன், எந்த அரசியல்வாதி மேலேயும் கேஸ் இல்லையான்னு கேட்குறேன், என் மேலே மட்டும்தான் கேஸ் இருக்கான்னு தமிழ்நாடு கேட்குறேன் சார். இப்போ உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில 400 நாட்கள் சிறை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த சிறை அனுபவத்தை நீங்க எப்படி பார்க்க? சிறை அனுபவங்கள், அதாவது சிலரால் செய்யப்பட்ட சதி. அந்த சதி அன்னைக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு. சதியை அவங்க சதி திட்டம் தீட்டி என்னை திட்டமிட்டு அந்த சூழலை உருவாக்குனாங்க. பரவாயில்ல, நான் அதையும் கடந்து போயிட்டேன். நீதிமன்றம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அது சம்பந்தமா முழுமையாக எளிதாக கடந்து வந்துட்டீங்களா நீங்க? நான் அடுத்த நாளே கடந்து வந்துட்டேன் சார். அடுத்த நாளே சார், நான் இப்பயும் சொல்றேன், நான் ஒரு தவறு பண்ணால் ஒத்துக்க போகிறேன். நான் செய்யாத தவறுக்கு ஒரு பொய்யான ஒரு வழக்கை போட்டு என்னை சிறையில் வைக்கணும்னு முடிவெடுத்தாங்க. வச்சுட்டு போகிறான்னு விட்டுறாங்க. என்ன பண்ணுவீங்க சார்? நான் இப்பயும் சொல்கிறேன் சார், சிறைக்கு போயிட்டு நான் அரசியல் விட்டு போயிடுவேனா? சிறைக்கு போயிட்டு என்னுடைய வேலையை நிறுத்திக்குவேனா? சிறைக்கு போயிட்டு நான் வேகத்தை குறைச்சிக்குவேனா? 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறவன் சிறைக்கு போயிட்டு இருந்ததுக்கப்புறம் 200 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கேன். நான் இன்னும் வேகமாக போவேன், இதை விட வேகமாக போவேன். இப்போ இந்த குற்றச்சாட்டுகள், இந்த பிரச்சாரங்கள், இது எல்லாமே உங்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு நெகட்டிவா இருக்கும், இல்லை எந்த அளவுக்கு நீங்க அதை வென்று இந்த கோவை தெற்கு மட்டும் இல்லாம மேற்கு மாவட்டங்கள் முழுக்க உங்களுடைய செல்வாக்கை காட்ட போறீங்க? சரிங்க சார், இப்போ என்னுடைய குற்றச்சாட்டு என் மேலே வைக்கிறதெல்லாம் சொல்றீங்களே. இப்போ நீங்க ஒரு நபர் சொன்னீங்களே, 4 ஆடு தான் வச்சிருக்கேன், ஒன்றும் இல்லைன்னு சொன்னவர் எத்தனை கோடிக்கு சொத்து வாங்கினாரு, எத்தனை கோடிக்கு எத்தனை ஏக்கர் நிலம் வாங்கினாரு, இப்போ எத்தனை ஏக்கர் வீடு கட்டி இடம் வைக்கிறாரு, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுங்க? நான் கேட்குறேன், எங்கேருந்து வந்துச்சுன்னு. ஒரு செய்தியை எப்படி பெருசாக்குறது, ஒரு செய்தியை எப்படி கடந்து போகிறதுங்கிறது இப்போ நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் அதாவது என் மேலே ஏதாவது நீங்கள் அது மாதிரி ஒரு கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது என்னுடைய வீட்டு வாடகையே நண்பர்கள் கொடுக்குறாங்க, என்னுடைய மாத செலவே நண்பர்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு சொன்னவர் எப்படி இத்தனை ஏக்கர் நிலம் வந்துச்சு கேட்டால் நான் கடை வாங்கினேன், இது எல்லாம் ஒரு குற்றச்சாட்டா இல்லையான்னு கேட்குறேன் நான். இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லையான்னு கேட்குறேன் நான், தேவையில்லையான்னு கேட்குறேன் நான்.
அரசியல் களங்கிறது ரெண்டு பக்கம் பார்க்கணும் சார். எதிர்க்கட்சிக்காரன் என்ன பாராட்டவா செய்வான் சார்? என்னால அண்ணாமலை அரவக்குறிச்சியில் தோத்துருக்காங்க சார். ஒரு தோத்த நபர் அரவக்குறிச்சியில் என்னால தோற்கடிக்கப்பட்ட நபர் அண்ணாமலை என்னென்ன பாராட்டி பேசுவாரான்னு கேட்குறேன். எனக்கு தம்பி தான், அதுல ஒன்றும் நான் சொல்லலை. என்ன பாராட்டி பேசுவாரான்னு கேட்குறேன். அந்த தோல்வினாலதான் இப்ப இவ்வளவு பேசுறாரு எல்லாருமே. நீங்க ஒரு வகையில சார் அரசியல் களத்துல போட்டிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு என்னத்துக்கு போவாங்க? ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு சொல்லணும், எப்படியாவது ஒரு வகையில வீழ்த்தணும்னு முயற்சி எடுப்பாங்க. அந்த முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. கோவை தெற்கு தொகுதி எதிர்க்கட்சி வேட்பாளர் உங்க மேல ஒரு அலிகேஷன் சொல்றாரு. இவர் ஹால்மார்க்கை கையகப்படுத்திக்கிட்டு நகை வியாபாரத்தை கண்ட்ரோல் பண்ண போறாரு. அதுக்காக தான் இவர் கோவை தெற்குக்கு வந்திருக்காரு. எனக்கு நல்ல நண்பர் சார். அவரு நல்ல பழகக்கூடிய ஒரு பாவம் சார். அவர் பத்திலாம் நான் கருத்து சொன்னேன்னு வச்சுங்களேன், நான் வேற மாதிரி பதில் சொல்லணும். அவரை ஹால்மார்க்குங்கிறது யார் கொடுக்கறது? மத்திய அரசு. அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஏன் சம்பந்தமே இல்லாம ஒரு குற்றச்சாட்டு? நான் கேட்கறதுக்கு அவர் தெரியாம கொடுக்குறாரு சார். பாவம், அது யார் கொடுக்கறனே தெரியல பாவம் அவருக்கு. அந்த ஹால்மார்க் யார் கொடுக்குறாங்க, அது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு, எந்த அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னே தெரியாம சொல்லிட்டாரு பாவம். அதனால நான் அது சொன்னேன். திருப்பி நான் யாரையாவது சொல்லி கூட விடலான்னு பார்த்தேன். இப்போ நீ பார்த்துட்டு பேசி ஏன் அவசரப்பட்டு ஏதாவது வாயை கொடுத்து மாட்டிக்கிற? யார் கட்டுப்பாட்டில் இருக்கு, அவர் வேணா அதை முயற்சி எடுக்கலாம். ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்காங்க. இப்போ அவர் வேணா அதுக்கான முயற்சி எடுக்கலாம். நிறுத்தி வைக்கிறது, எல்லா வேலையும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நான் எப்படி கையில் எடுக்க முடியும்? தெரியாம பேசிட்டார் பாவம். யார் கண்ட்ரோல் இருக்குன்னே தெரியாம பேசிட்டார். அது விட்டுல பாவம். இதெல்லாம் நீங்க எப்படி ஓவர் கம் பண்றீங்க? இது உங்க தேர்தல் முடிவுகள்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுமான்னு கேட்குறேன். ஒருபோதும் பாதிப்பு ஏற்படுத்தும். மக்களுக்கு தெரியும் சார் என்ன சொல்ற குற்றச்சாட்டு சரியா தப்பா, உண்மையா பொய்யான்ட்டு. அதனால மக்கள் நன்கு சிந்திச்சு வாக்களிக்கக்கூடிய மக்கள். பொறுத்திருந்து பாருங்க கோவை தெற்கினுடைய வெற்றி வாக்கு வித்தியாசத்தை. கோவை தெற்கு நீங்க வாக்கு வித்தியாசம் சொல்றேன்னு இருக்கீங்க. அது இல்லாம உங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு மண்டலங்கள்ல என்ன ரிசல்ட் வரும்? நீங்க குறிப்பா கோவை தெற்கு, கோவை மாவட்டங்கள்ல 10க்கு 10 வரும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. முதலமைச்சரும் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. இன்னொன்னு எதிர்கட்சியினர் சொல்றது, கரூர்ல 4 தொகுதி தான், அதை ஈஸியா அவர் அடிச்சிட்டாரு. இங்க 10 தொகுதி, இது எப்படி பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது அதிமுக ஸ்ட்ராங்கான இடம் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஒரு எக்ஸாமுக்கு போற ஸ்டூடெண்ட்டு 100 மார்க்குக்கான டெஸ்ட்னா 100 எடுக்கணும்னு தான் முயற்சி எடுப்பாங்க. யாராவது போகும்போதே நான் 35 எடுத்தா போதுன்னு நினைச்சிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். முழுசா எடுக்கணும்னு தான் நினைச்சு படிப்பாங்க. ஆனா என்ன சாத்தியம்னு அது மாதிரி எனக்கு கொடுத்துருக்கிற 35 தொகுதியில 35 ஜெயிக்கணும்னு தான் நாங்க தேர்தல் பணியாற்றிட்டு இருக்கிறோம். நிச்சயமா பொறுத்திருந்து பாருங்க, நல்ல முடிவு வரும். அதான் கரூர்ல 4 தான் இருக்கு, அது ஈஸியா வென்னுட்டாரு. இங்க 10 தொகுதி இருக்கு, வெல்ல முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. பொறுத்திருந்து பாருங்க எத்தனை தொகுதி வருதுன்னு பாருங்க. 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிச்சுட்டு நம்ம சந்திப்போம். எவ்வளவு தொகுதி ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. எல்லாத்தையும் பாசிட்டிவா அப்ரோச் பண்றது, பாசிட்டிவா பதில் சொல்றது, இந்த ஒரு தன்மை எங்கிருந்து வந்தது, எப்பயிலிருந்து வந்தது? தன்மைன்னு இல்லை சார். எதுக்கு நம்ம நெகட்டிவா எடுத்துக்கணும்னு கேட்குறேன். எதுக்கு நம்ம நெகட்டிவா எடுத்துக்கணும்? இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு சர்ச்சைகள் எல்லாத்தையும் கூலா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. எனக்கு இது வரைக்கும் ப்ரெஷர் இல்லை, சுகர் இல்லை, இதெல்லாம் வந்தது இல்லை, இனியும் வராது. ஏன்னா நீங்க ரொம்ப நீங்க கேட்ட மாதிரி டென்ஷன் ஆனால் தானே இதெல்லாம் வரும். நான் வாழ்க்கையில் எப்பவும் டென்ஷன் ஆனதில்லை, எப்பயும் கோவப்பட்டதும் இல்லை, அதனால எதுவும் வந்ததும் இல்லை. சார் நீங்கள் ஒரு விஷயங்கள் நம்ம செய்கிறோம், சரின்னு நினச்சி செய்கிறோம், மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க, யோசிச்சு செய்கிறோம். அதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை நம்ம யோசிக்கிறோம், வேலையை ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு வேலையை செய்கிறோம். அது இயல்பான ஒரு சூழல். நான் எப்பயும் பதட்டப்பட்டதில்லை, பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை பற்றியும் வருத்தப்பட்டதில்லை. ஒரு சந்தோஷமான நாட்களில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சதில்லை, துக்கமான நாட்களில் வருத்தப்படணும்னு நினச்சதில்லை. ரெண்டையும் ஒரு சேர தான் பார்ப்பேன். நான் 2 சமமாக தான் பார்ப்பேன். ரைட், இன்னைக்கு இந்த சூழல் நடந்திருக்கு, நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக, இன்னைக்கு நாளைக்கு இன்னொரு மோசமான நிகழ்வாக இருக்கலாம், இல்லை வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கும். அதுக்காக நம்ம வருத்தப்பட்டு என்ன ஆக போகிறோம்? ஒன்றும் கிடையாது. ரெண்டையும் ஒன்றா எடுத்துக்கணும். இல்லை சார், ஒரு மேடு ஏறினீங்கன்னா பள்ளம் வரும் சார், ஒரு பள்ளத்தில் இறங்குனீங்கன்னா திரும்ப அடுத்து மேடு தான் வரும். ஒரு சீராக பள்ளமாகவும் போகாது, ஒரு சீராக மேடு, எல்லாத்தையும் ஈவனா தான் இருக்கு. அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது தானே. மேட்டுப்பாளையத்துல நேற்று முதலமைச்சர் உங்களை பத்தி சொல்லும்போது எல்லாரும் ஒரே ஆரவாரமா பேத்துருந்தாங்க. வெற்றிக்காகத்தான் இங்க டியூட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க கூட எந்திரிச்சு நின்னீங்க. அந்த சமயத்துல எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப ஒரு பேர்டனா நினைக்கிறீங்களா, பொறுப்பா பாக்குறீங்களா, நம்பிக்கையா பாக்குறீங்களா? நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு வேலையுமே நான் ஒரு சுமையா பார்த்ததில்லை. அந்த வேலையை கொஞ்சம் நான் இப்போ
ரொம்ப ரசித்து அந்த வேலை அதெல்லாம் ரொம்ப உள்வாங்கி அந்த பணிகளை செய்யக்கூடிய நபர் நான். அந்த வகையில் முதலமைச்சர்கள் வந்து நேற்று எனக்கு சொன்னது, நான் இன்னும் செயல்படக்கூடிய வேகங்களை நான் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக செய்யணுங்கிற எனக்கான ஒரு தருணமாக தான் அதை நினச்சேன். அந்த மாதிரியான முதலமைச்சர் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும், நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும், நம்ம இன்னும் நிறையா இயக்கத்துக்கு உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு மனசில் வந்துச்சு. குறுகிய காலத்துல ஒரு பெரிய நம்பிக்கை, பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்கீங்களா திமுக? குறுகிய காலத்துலன்னு சொல்ல முடியாது சார். நான் எப்பயும் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நான் கூட முன்னாடியே சொன்னேன். நான் எப்பயும் ஒரு இடத்துல இருந்து நான் கடந்து வந்தால் கூட நான் வந்து அந்த இடங்களை பற்றி நான் எப்பயுமே கருத்து சொன்னதில்லை. இருக்கிற இடங்கள்ல நான் சரியாக இருக்கணும்னு நினைப்பேன் நான். அதனால் இப்போ முதலமைச்சர்கிட்ட வந்து நான் ரொம்ப சரியாக இருக்கணும், முதலமைச்சர்களுடைய இயக்கத்தினுடைய பணிகளை சரியாக எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சி பணியாற்றிட்டு இருக்கிறோம். அந்த பணிகள் நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். நிறைவா கோவை தெற்கு தொகுதி மக்கள் இல்லை கோவை மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? அதாவது 20 ஆண்டு காலம் கரூரில் இருந்து பணியாற்றிய அந்த அனுபவங்கள், செயல்படுத்திய திட்டங்கள், கோவையில் ஏறத்தாழ 4 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து பணியாற்றிய செயல்பாடுகள், இங்கே செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், முதலமைச்சருடைய சாதனைகள், இவையெல்லாம் முழுமையாக உள்வாங்கி இந்த மக்களோடு 2.5 கலந்து பணியாற்றி இருக்கின்றேன். ஆகையால் இந்த தேர்தல் களத்தில் கடந்த 2021 போல் இல்லாமல் கோவையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கித்தார்கள் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன். அந்த வெற்றியின் மூலமாக கோவையினுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக நாங்கள் துணை நிற்போம். கோவை மாவட்டம் வளர்ச்சி அடையும். ஓகே சார், நன்றி. நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. அதுவும் இந்த நேரத்தில் தேர்தல் நெருங்கிடுச்சுன்னா ஒரு நாள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் விகடனுக்கு நேரம் ஒதுக்கி இவ்வளோ பதில்களை சொல்லியிருக்கீங்க. நன்றி சார், உங்கள் நேரத்தில் நன்றி சார். நன்றி சார். உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி.